வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஐஸ்வர்யேஷும் அண்ட் திருவீரோட ஆக்டிங்கில் வெளிவரக்கூடிய ஒரு ரொமான்டிக் தெலுங்கு காமெடி ஃபேண்டசி ட்ராமா மூவி தான் ஓ சுகுமாரி. இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப்பிங் டீசரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட தமிழ் டீசருமே ஓரளவுக்கு நல்லா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் தமிழ் ரிலேஷன் தேட்டர்கள் ரிலீஸ் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. படம் தெலுங்கு மூவி தான், பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான். என்ன கதைனா, சின்ன வயசில் ஒரு பொண்ணுக்கு மின்னல் தாக்கிறது, அதனால் வரக்கூடிய அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ். ஸோ யார் அவங்களை தொட்டாலும் ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீலு. இப்போது என்ன கதைனா, இப்போ அந்த கேரக்டர் தான் நம்ம ஐஸ்வர்யாங்க சின்ன வயசுலேருந்து அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போது திருவீர் கூட. இப்போ திருவீர் ஹஸ்பண்ட் உரிமையில் ஒய்ஃபை தொடுவாங்கள்ல. ஸோ அப்படி தொடரப்பே பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்குது. எல்லோரும் ஊரில் இருக்கவங்களாம் இந்த மாவீரன் படத்தில் ராம் சரணும் காஜகரவனும் தொட்டவொடனே ஒரு ஷாக்கு, பூர்வீக ஜென்மம் பரம ஜென்மம் அப்படின்னு என்னமோ ஜென்மம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சாப்பிட்டா அதனால தான்ப்பா இப்படி இருக்குன்னு சொல்லி மாவீரன் டைலாக் கூட வச்சுருக்காங்க இந்த படத்தோட டீசரில். ஸோ அந்தளவுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாமே ஒரு மாதிரி மேஜிக்கல் மூமெண்ட்ஸோடு தான் இருக்கும். அந்த ஷாக் அடிக்கிற மூமெண்ட்ஸோடு தான் இருக்கும். அதில் ஹீரோ எப்படி சர்வே பண்ணுறாரு, கடைசியில் அவங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படின்றது தான் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஊர் மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த ஊரை காப்பாற்றுற மாதிரியான சூப்பர் ஹீரோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நார்மலான ஒரு ஃபேமிலி ஃபேண்டசி ட்ராமா மாதிரி தான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க போல். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் மந்தில் இந்த படத்தோட தமிழ் தியேட்டர் ரிலீஸை எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்.